இன்னைக்கு வந்து 30 சைஸ்ல ஒரு பிளவுஸ் கட்டிங்குடைய பேட்டர்ன் தான் போடுறோம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம கீழே வந்து ஒரு லைன் போடுவோம் இல்லைங்களா, பிடிச்சி தைக்கிறதுக்காக லைன் நம்ம லைன் போடலாம். உயரம் வந்து 11. நீங்க நல்லா கவனிக்கணும். உயரம் 11. ஸ்டிச்சிங்காக 4 இன்ச் ஒரு பாயிண்ட். சேம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம என்ன பண்றோம், 11.75 ஒரு பாயிண்ட். நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணா போதும். இதுதான் ஷோல்டர் லைன். ஷோல்டர் எவ்வளவு, டோட்டலாவே 5 இன்ச். இதுல சின்ன ஷோல்டர் வந்து 2 இன்ச் இருந்தா போதும், பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. மீது நமக்கு எவ்வளவு இருக்குங்க, 2.25 இன்ச்சு வந்து கழுத்துடைய அகலம். பின் கழுத்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சுனா நம்ம 8 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணக்கூடாது, 1/4 இன்ச்சு மைனஸ். ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கும் போது கரெக்டா உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு வந்துடும். இப்ப இங்க எவ்வளவு வச்சோம், 2.25. இங்க வைக்கும் போது 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க, கழுத்து ரொம்ப அழகா நீட்டா. இது காமனா ஒரு பிளவுஸ்க்கு வந்து நம்ம நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் எவ்வளவு வச்சிருக்கோம், 5. அதே 5 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோளுடைய இறக்கமும் நமக்கு எவ்வளவு, 5 தான். ஏன்னா இது வந்து 1/4 கட்டிங்கு. ஸோ 1/4 கட்டிங்ல நம்ம என்ன பண்றோம், மேல ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறோமோ ஆம்கோலும் அதே லெவல்ல தான் வைப்போம். மேல ஷோல்டர் வந்து நம்ம 2.75 வச்சுக்கிறோம். இங்க கழுத்து 2.5 வச்சுக்கிறோம், அதனால 1/4 இன்ச்சு வெளியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையக்கூடாதுன்றதுனால இங்கேயும் நம்ம அதே 2.25 மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டும் நமக்கு மாற்றங்களை தரும். மார்பு சுற்றளவு 30. அது 4 பிரிச்சோம்னா 7.5 இன்ச்சு. ஓகேங்களா? இடுப்பளவு 30ல 4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 26. 26 4 பிரிச்சோம்னா, எதுக்காக 26 வைக்கிறோம் அப்படின்னா, இயற்கையாவே ஒரு சராசரி மனுஷனுக்கு 30 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கு அப்படின்னா 4 இன்ச்சு மைனஸா இருந்தா 26 இருக்கணும். ஸோ 26 டிவைட் பை 4, 6.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? பிளஸ் இது சின்ன பிளவுஸ்ன்றதுனால நான் 3/4 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்துக்கிறேன். 1 இன்ச்சு வைக்கல, 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். பெரிய பிளவுஸா இருந்தா 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 இன்ச்சு எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் வரும், அதனால 3/4 இன்ச்சு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளவு வேணுமோ அது நம்முடைய விருப்பம். இப்போ ஆம்கோல் ஹைட் வந்து 5 இருக்கு, 5ல பாதி 2.25 இன்ச்சு. இது என்னன்னு பார்த்தோம்னா அக்ராஸ் செஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஆம்கோலோட ஷேப் வரணும், மேல இருந்து வரக்கூடாது, கீழே இருந்து போகணும். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவுமா, 13. அதுல பாதி 13 2 பிரிச்சா எவ்வளவு வருங்க, 6.5 இன்ச்சு வருதுங்களா? கரெக்டா இருக்கா? அடுத்தது கழுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பா வேணும்னா இந்த ஸ்கேலை வந்து நல்லா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம வச்சுக்கலாம். இல்லை மேலாவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நல்லா டீப்பா வேணும்னா அழகா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம திருப்பிக்கலாம். அதுக்காக வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்கேல் எங்க கிடைக்குதுன்னு கேட்காதீங்க. நிறைய பேர் பண்ற வேலை அதுதான். மெயினா நம்ம என்ன செய்யறோன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. இதுல அடுத்து இடுப்பளவுல 1 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்க அளவுல நம்ம என்ன பண்ண போறோம், டாட் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் பண்ணிட்டோம். 30 இன்ச்சு மார்பு சுற்றளவு அப்படின்னா 30 + 1 அப்படின்னா 31. 31 4 பிரிச்சோம்னா நமக்கு 7.25 இன்ச்சு வந்து மேல 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு
7.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கீழே. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதுதான் மிடில் செஸ்டுடைய இடம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட் வந்து இந்த மிடில் செஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேற ஒரு கலர்ல கொடுத்து டிஃப்ரெண்ட் பண்றோம். இப்போ நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோங்க? 3/4 இன்ச்சு தான் எடுத்திருக்கிறோம். ஸோ 3/4 இன்ச்சு அப்படின்றதுனால 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும் நாம இந்த டாட்டை பிரிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த இடுப்பளவு மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்த கடந்து போற மாதிரி நம்ம இந்த கிராஸ். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்காதுங்களா? கட் பண்ணிடலாமா? இது நார்மல் நெக் தான், அதனால எதுவுமே நான் டீப் எல்லாம் வைக்கல. அடுத்தது ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? ஃப்ரண்ட்ல வந்து லைட்டாக மார்ஜின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பேக் பீஸ்னுடைய ஜெராக்ஸ். ஸோ பேக் பீஸ்னுடைய ஜெராக்ஸ் எனக்கு வேணாம் சார், நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அப்படியே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷோல்டர் 5 இன்ச்சு வச்சோமா, அதே 5 இன்ச்சு நம்ம கீழே இறக்கமும் வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் நமக்கு 5 இன்ச்சு வருதுன்னு பார்த்து, இதுதான் நமக்கு மார்பு சுற்றலுடைய இடம். ஓகேவா? இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றோம். ஷோல்டர் விழாம இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வேற கட்டிங்னு. இதுல 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்ல நான் மேல எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்ல கிராஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கிராஸ் பண்றது எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஆம்கோலே வந்து இந்த இடத்துக்கு வருது. ஓகேவா? இங்க மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஆனா இந்த இடம் மாறாது. அப்போ இதை கிராஸ் பண்ணிருக்கோம். இப்படி போடும்போது உங்களுக்கு ஷோல்டர் டிராப் ஆகாது. இல்லைன்னா நம்ம இதுக்காக தனியாக கயிறு கட்ட வேண்டியதாக வரும். ஓகேவா? சின்ன ஷோல்டர் எவ்வளவு? 2 + 3/4 இன்ச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன வைக்கிறோமோ அதே தான் இந்த இடத்துல வைக்கணும். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோமா? மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6.25 இன்ச்சு மைனஸ். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றங்களோட நம்ம கட் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் நம்ம அணுவா பார்த்து கற்றுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். உட்கழுத்தினுடைய ஷேப் நமக்கு என்ன தேவையோ. சார் இவ்வளோ சின்ன பிளவுஸுக்கு இந்த மாதிரி ஷேப் வேணுமா அப்படின்னா, சின்ன பிளவுஸில் தான் நிறைய ஃபால்ட் வரும், பெரிய பிளவுஸில் வராது. இப்போ மார்பு சுற்றளவு 30, 4 பிரிச்சோம்னா 7.5 + 1/2 இன்ச்சு டாட். இப்போ மிடில் செஸ்ட்டு 31, அது 4 பிரிச்சோம்னா 7.25.
மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. ஏழு முக்கால் மார்க் பண்ணிக்கிறோம். 31 டிவைடட் பை 3 அப்படின்னா 10.25 ஒரு பாயிண்ட் வருதுங்க. அதாவது ஃப்ரண்ட் ஹைட். ஏதாவது புரியலன்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு சேம். அந்த நம்ம ஏற்கனவே 4 இன்ச் ஒரு பாயிண்ட் நம்ம மேலே ஏற்றி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நமக்கு ஹைட்டு வந்து எவ்வளோ 5 இன்ச்சு தானே, அதுலேருந்து தான் அக்ராஸ் டெஸ்ட் எடுக்கணும். அப்போ 2.5 மைனஸ் 4 இன்ச் கீழே இருக்கு. ஸோ இதில் மாற்றங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஆமாம், இந்த லைன்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆம்கோலுடைய ஷேப் இந்த கால்குலேட் பண்ணீங்கதானே சார்? 31 டிவைடட் பை 3 ன்னு சொல்லிட்டு. ஆமா, 10.25 இதுதான் முன்னுயரும். அது ஃப்ரண்ட். இது ஆமா, ஃப்ரண்ட் இது வந்து மிடில் செஸ்ட்டை வச்சு தான் நம்ம சேரணும். ஓகே. இப்போ ஆம்கோலுடைய ரவுண்டு நம்ம எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? 6 + 6 இன்ச் டாட். இப்போ மிடில் செஸ்ட் டிவைடட் பை 10, அதாவது டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இது வந்து பஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? பஸ்ட் பாயிண்ட் எப்படி வச்சோம்? மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா 7.25 வைக்க போறோம். ஒன்றும் வைக்கல, 7.25. சரிங்களா? அடுத்தது இதை வந்து பேக்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பேக்ல 7.5 இன்ச்சு தான் இருக்கு. அப்போ 1/4 இன்ச்சு இதுல சேர்த்தணும். ஸோ 1/4 இன்ச்சு இதுல சேர்த்தணும். பிளஸ் அதுல ஒரு 7.5 இருக்கா? ஆமா, 7.5 7.25 வச்சுட்டோம். அதுல 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்த வேண்டியது இருக்கு. இங்க 1/4 இன்ச்சு ஊக்கு பட்டிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மொத்தம் 6 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இங்க ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வச்சு எடுத்துக்கிறோம். இது ஸ்ட்ரைட்டாவே லைன் போட்டு. இது ஃப்ரண்ட். இதுல எப்ப எந்த பாடி செக் பண்ணாலுமே வந்து 1/4 இன்ச். ஆமா, 1/4 மட்டும் தான் இந்த மாதிரி செய்வோம். 1/4 மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம செய்வோம். சென்டர் கேப் இந்த 1/4 இன்ச்சு உள்ள எடுத்துக்கணும். இந்த 1/4 இன்ச்சை வந்து உள்ள எடுத்துக்கணும். அந்த கட்டிங் வேற, இதை நான் சொல்றேன், கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இப்போ இதை மட்டும் நம்ம 1/4 மட்டும் பார்த்துட்டு போகலாம். இப்போ பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். எக்ஸஸா நம்ம பேக் பீஸ்ல என்ன அளவு வச்சுக்கிறோமோ அதை செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இருக்காது. எப்பவுமே வந்து ஒரு நூல் அளவு இது மேலே வரும். அடுத்தது இப்போ 31 டிவைடட் பை 10 அப்படின்னா எவ்வளோ வருது? 3.1. 3.1 வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்தும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இதுதான் டாட் சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதுல ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இடுப்பளவு மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறத டாட்டாவும் வச்சுக்கலாம். இதுல வந்து நான் இடுப்பளவு மைனஸ் பண்ணி வைக்கிறேன். இடுப்பளவு எவ்வளவு எடுத்தோம்? 26 டிவைடட் பை 4 அப்படின்னா எவ்வளோ இருந்துச்சுங்க? 6.5 இன்ச்சு இல்லைங்களா? இப்போ இங்கிருந்து 6 மீதி எவ்வளோ இருக்குங்க? 1.25 பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்தணும். அப்போ 2.25 2.25 2ஆ பிரிச்சோம்னா 1.1 1.1. இது புரியுதுங்களா? இது ஒரு மெத்தட். இதுல வந்து ஆமா, இதுதான் காமனா எல்லா டெய்லர்ஸும் பண்ற வேலை இது. ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். சோ இந்த வெஸ்ட்ல இருந்து அதை டிவைட் பண்ணி ஆமா, டிவைட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டாட்ல இருந்து நம்ம அப்படியே என்ன பண்றோம்? இது சின்ன பிளவுஸ் தானே, நம்ம 1.5 இன்ச்சு விட தேவையில்லை. 1.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த டாட்டை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு ரெண்டா பக்கமும் வச்சுட்டு
மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அளவு செக் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு பாருங்க, நான் 3 இன்ச் இருக்கு, அதே 3 இன்ச் இந்த பக்கமும் இருக்கணும். இந்த மாதிரி இணைச்சிக்கணும். இப்போ அண்டர் பஸ்ட் எடுத்துக்குவோம். 2 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே 2 மடிச்சுக்கோங்க. எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து அண்டர் பஸ்ட். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன? அண்டர் பஸ்ட். அடி மார்பகம்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரண்ட் முடிய ஹைட் செக் பண்ணிக்கணும். டோட்டலா 10.75 இருக்கு. இந்த 10.75 டாட் பாயிண்ட் கிட்ட அப்படியே வச்சு இந்த சைட்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்னுடைய ஹைட் எவ்வளோன்னு பாருங்க. 2.2.1 இருக்கு. அதே மாதிரி 2.1. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், இது வந்து இடுப்பளவு. இப்போ நம்ம அளந்துக்கலாமா? 4.25 இருக்கு. அது அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் வச்சோம்னா 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்களா? ஸோ நமக்கு அளவுகளை புரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக கட்டிங் ஈஸியாக வந்துடும். அளவு தெரியாத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ 6 இங்கே 30 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.5 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் டாட். ஓகேங்களா? கட் பண்ணிடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? இது இங்க பண்ணல. நெக்ஸ்ட் ஊப்பட்டி டாட். எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளவு மடிச்சோமோ அதை விட 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ 2 இன்ச்சு வரும். கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாது. புதுசாக திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு, நிறைய கோடுகள் இருக்கு, அப்போ நிறைய லைன்ஸ் இருக்குன்றது வேற கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கட் பண்ணிடலாமா? நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து இது சோல்டர் வெளியே வந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ பட்டி எடுத்துக்கலாம். ஸோ பட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி சரியா இப்போ உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இப்போ இந்த பட்டி எடுக்கும்போது கவனிங்க, இது கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம வச்சுட்டு இந்த பாயிண்ட்டையும் பார்த்துட்டு பிளஸ் 1/2 இன்ச்சு மேல். இப்போ இது எவ்வளோ இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்படிதான் பட்டி எடுக்கிற மெத்தட். 2 இன்ச்சு இருக்கு, இந்த சைடில் 2.75 இன்ச்சு இருக்கு. இப்போ இதுக்கு பட்டி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்ற பார்ப்போம்.
கீழே வந்து நம்ம சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு லெவல்ல நம்ம கிராஸ் லைன் போட்டுக்கிறோம். நம்ம பட்டி சைடில் வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோமோ அதே லெவலில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு ஒரே ஈவனாக வரும் கட்டிங். இப்போ இந்த சைடில் 2 இன்ச்சுங்களா, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு ஆகும். இடுப்பளவு எவ்வளோ? 6.5. ஸோ இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கணும். இந்த சைடில் எவ்வளோ இருக்கு? 2.75. அப்போ 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.75. இப்போ பாருங்க, நம்ம சென்டர்ல இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இங்கிருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 2.5 இன்ச்சு இருக்கு. அந்த 2.5 இன்ச்சு அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும். 2 + ஒரு 1/4 அப்படின்னா 2.25 இன்ச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கலாம். இங்கேயும் அது மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது நம்ம அப்படியே வே ஷேப்ல கட் பண்ணக்கூடாது, லைட்டா பெண்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரி அழகா ரவுண்ட் கொடுத்து மாட்டோம். இப்போ நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிடணும். பாருங்க, இது ஈக்குவலா வருதுங்களா? இது மட்டும் 1/4 இன்ச்சு வெளியே வரும். ஓகேங்களா? இது கரெக்டாக வச்சு பார்த்துட்டு இங்கே பார்த்தோம்னா இந்த சைடில் 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக வரும். இந்த சைடில் பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சு இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கட் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட் ஊப்பட்டி சைடுன்றதுனால அடையாளம் வச்சு. இப்போ பேக் முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு, பட்டி முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்லீவுக்கு நம்ம 2ஆ மடிச்சுக்கலாம். வச்சுட்டு எப்பவுமே லைன் போடுற மாதிரி கீழே ஒரு லைன் போட்டலாம். கையினுடைய லென்த்து 4.5 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு 6.5, அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 5.5. 5.5ல பாதி 2.75. அந்த 2.75 அப்படியே கீழே இறக்கி வச்சுக்கணும். இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுங்க. 1/4 இன்ச் இதுல சேர்த்துங்க. இதுல சேர்த்துல, ஏன்னா இந்த இந்த அண்டர் ஆர்ம்ஸ் வந்து குறைஞ்சிடுது ஷார்ட் ஸ்லீவ் வந்ததுனால அந்த 1/4 இன்ச்சு நம்ம இதுல சேர்த்து வச்சு. இப்போ இங்க 5.5 இருக்குங்களா, இங்க எடுக்கும்போது 5.75 எடுத்துக்கணும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 6.5 இன்ச் வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாங் ஸ்லீவ் எடுக்கும்போது அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம எந்தெந்த மாதிரி கட்டிங் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மெத்தடுகளை நம்ம மாத்திட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி பண்ண முடியாது. நார்மலா இது நம்ம செய்யற வேலை எது. இப்போ என்ன பண்ண போறோம், ஆனா இப்போ நமக்கு இதுதானே வந்து அண்டர் ஆர்ம்ஸ். ஸோ இந்த இடத்த நம்ம மையப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு இதை சென்டர் பண்ணுங்க.
இது அப்படியே இந்த மாதிரி அழகா எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அதில். கை லூஸ் வந்து 4.5 இன்ச். இதே மாதிரி பிளவுஸ்ல நம்ம சைடுக்கு எவ்வளவு விட்டுக்கிறோமோ அதே லெவல்ல தான் ஸ்லீவ்லையும் வச்சுக்கணும். இவ்வளவுதான் இது. கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவு நேரம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்காக நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வாரம் ஃபுல்லாக தொடர்ந்து வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமான அளவுகளை வச்சு விதவிதமான கட்டிங்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். கட் பண்ணும்போது எதுவும் பிசுறு இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட் ஷேப்பு ஃப்ரண்ட்னுடைய அடையாளம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல சின்ன ஒரு கட்டிங் போடுறது. நான் அளவுகளை கூட எழுதிடுறோம். அதாவது செஸ்ட்டு 30 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.5. மிடில் செஸ்ட்டு 31 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.75. வேஸ்ட் அளவு 26 டிவைடட் பை 4 அப்படின்னா 6 இன்ச்சு பிளஸ் வந்து 4 இன்ச்சு. நன்றி, வணக்கம்.